ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் இந்த சுரைக்காய் இருக்கு இல்லையா, இது கூட்டு பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு, இந்த மூணுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 3 விசில் கொடுத்து நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் 2 பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி ஒரு கெட்டில் வச்சு பேன் ஹீட்டான பிறகு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போடணும். கொஞ்சம் அது செவந்த பிறகு கடுகு வெடித்த பிறகு கொஞ்சம் சோம்பு, இஞ்சி, பூண்டு இது போட்டாலுமே கூட்டுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே இதை போட்டு அதில் தாளித்து கொட்டணும். அது ஒரு 5 மினிட்ஸ். நம்ம அதுக்கு மறுபடியும் ஸ்டீம்லாம் விசில்லாம் கொடுக்க வேணாம், அதுலேயே அது வெந்துடும். பாருங்கள், பட்டர் மில்க் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இது பாருங்கள், கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாப்பாட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நெய் அந்த மாதிரி போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட் ஃபார் ஹெல்த்தும் கூட. பாருங்கள், காலிஃப்ளவர் இன்னும் சீசன் தானே இது, ஸோ செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது வந்து ஒரு கோபி 65 பண்ணலாம், காலிஃப்ளவர் 65க்காக. அதை மஞ்சள் தூள், உப்பு போட்டு ஆஸ் யூஷுவல் அதை கொதிக்க வச்சு அதை தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளுக்கு அது எண்ணெய், மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு, வேணால் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அண்டு பெருங்காயத்தூள் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இந்த கோபி 65ம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.